தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மக்களவை தேர்தல் நெருங்கி வருவதை ஒட்டி தமிழகத்தில் கூட்டணி பற்றிய விவாதங்கள் தீவிரமடைய தொடங்கியுள்ளன. திமுக கூட்டணி 2019 இருந்தே சிதறாமல் அப்படியே தொடர்கிறது. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜக அதிமுக கூட்டணி முறிந்தது. தேசிய அளவில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கியுள்ள INDI கூட்டணியில் திமுக அங்கம் வகித்தாலும் தமிழகத்தில் திமுக தலைமையிலேயே கூட்டணி இருக்கின்றது. பிற அரசியல் கட்சிகளை தங்கள் கூட்டணிக்கு இழுக்க இந்த இரு கட்சிகளும் முனைப்பு காட்டி வருகின்றன. அதன்படி பாஜகவுடன் கூட்டணி தொடர்வதாக புதிய நீதி கட்சியின் தலைவர் AC சண்முகம் முன்னரே அறிவித்திருந்தார். இப்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து பாஜக தலைமையில் தேர்தலை சந்திக்க இருக்கிறது. நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்க தமாக முடிவெடுத்துள்ளது என்று அறிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து GK வாசனை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சந்தித்தார். இந்த சந்திப்பில் பேசிய அண்ணாமலை, தமிழ் மாநில காங்கிரஸ் எப்பொழுதும் பிரதமர் மோடிக்கு ஆதரவாகவே இருந்துள்ளது. அடுத்த 100 நாட்களுக்கு எங்களை வழிநடத்துபவராக GK வாசன் இருப்பார் என தெரிவித்தார். இதையடுத்து இந்திய ஜனநாயக கட்சியும் பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் அறிவித்தார். இப்பொழுது ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் பாஜக கூட்டணியில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அரசியல் கட்சிகள் பாஜக கூட்டணியை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருப்பது மக்களவை தேர்தலில் எந்த மாதிரியான திருப்பத்தை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.